2026 புது பைக் ஏதாவது வாங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா 2026 ஜனவரிலேருந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு பெரிய குண்டு போட்டிருக்காங்க. புதுசாக அந்த பைக் வாங்கணும் எல்லாத்துக்கும். என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜனவரி 2026 கவர்மெண்ட் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி வர போகிற பைக்ஸ் எல்லாத்துக்குமே ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் தான். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏபிஎஸ் சிஸ்டம் இல்லாத பைக்ஸில் தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஏபிஎஸ் சிஸ்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏபிஎஸ்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது நார்மலாக வண்டியில் நீங்கள் பிரேக் பிடிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்கிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட வண்டியில் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக பிரேக் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கிட் ஆகிற வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதனால் ஆக்சிடென்ட் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ட்டு இந்த வண்டியில் வரப்போகிற எல்லா வண்டியிலுமே கொடுக்க போகிறாங்க ஏபிஎஸ் சிஸ்டம். ஸோ இது நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிகாஸ் பல வண்டிகளில் ஏபிஎஸ் சிஸ்டம் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இது கொடுக்கறதுனால ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகுது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்தப்படணும். அதோட சேர்த்து ஒவ்வொரு ஷோரூமும், அதாவது வண்டியை ப்ரொவைட் பண்ணுற ஒவ்வொரு ஷோரூமும் 2 ஹெல்மெட்டை ப்ரொவைட் பண்ணணும். அந்த 2 ஹெல்மெட்டுமே பிஏஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். மட்டமான சர்டிஃபிகேட் கொண்ட எந்த ஒரு ஹெல்மெட்டுமே கொடுக்க தேவையில்லை. அண்ட் பிஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த 2 ஹெல்மெட் கொடுக்க போகிறாங்க. அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாமே கவர்மெண்ட்டில் சொன்ன ரூல்ஸு. ஏன் ஹெல்மெட் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா, அப்போ தான் நம்ம நைட் டைமில் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ கலர்ஃபுல் ஹெல்மெட்டு, 2 ஹெல்மெட்டு ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த வண்டியில் ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்தப்படுறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வண்டிக்கும் ஏபிஎஸ் சிஸ்டம் ஆட் பண்ணுறதுனால 5,000 to 10,000 அப் டு ரேஞ்ச் பிட்வீன் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏபிஎஸ் சிஸ்டத்தோட ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக வண்டி வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சக்தி கனெக்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும்.